அதுக்குள்ள அந்தானே கூட்டிட்டு போயிரு. சரி வந்ததுன்னா இங்க வரு. அந்த சைடு பாதி இந்த சைடு பாதி வச்சிரு. நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்க இருக்கின்றது. இந்த திருக்கல்யாண நிகழ்ச்சிகள் பார்க்க
பார்ப்பது என்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அதை விட மகா சிவராத்திரி திருநாள்ல பார்ப்பது என்பது மிகப்பெரிய ஒரு புண்ணிய பாக்கியமாகும். இங்க கூட்டம் நிறையாக இருக்கின்ற காரணத்தால் தயவு செய்து உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய உடைகள், ஆபரணங்கள் இதெல்லாம் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுமாறு அன்புடன் உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுது திருக்கல்யாணம் நிகழ்ச்சிகள் குத்துவிளக்கேற்றி இனிதே தொடங்க இருக்கின்றது. கருணாகர் ஐயா அவர்கள் வருகின்றிருக்கிறார்கள். அவருடைய முன்னிலையிலும் நம்முடைய அரங்காவலர் மரியாதைக்குரிய சரஸ்வதி அம்மையாருடைய தலைமையிலும் இனிதே திருக்கல்யாண வைபவமானது நடைபெற இருக்கின்றது. சால சிறந்தது இந்த மகா சிவராத்திரி தினத்தன்று அம்மையப்பனுடைய திருக்கல்யாணம் காண்பது என்பது சால சிறந்தது என்கின்ற வகையிலே பக்தருடைய வசதிக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மேடையிலே நடைபெற இருக்கின்றது. ஆங்காங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் அமர்ந்து அனைவரும் கண்டுகளிக்கக்கூடிய வகையிலே அமர்ந்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஒவ்வொரு ஆண்டும் மிக சிறப்பான முறையிலே இந்த திருக்கல்யாண வைபவத்தினை காமாட்சி ஆதீன வேள்வி குழுவினர் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த ஆண்டும் தற்பொழுது இன்னும் சற்று நேரம் ஆங்காங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் அமர்ந்து அமைதி காத்து எல்லாம் நிறைவேறும் என்கின்ற வகையிலே ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. கூட்டம் அதிகமாக உள்ள காரணத்தினால் உங்களுடைய உடமைகளையும் குழந்தைகளையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுமாறு விழா குழுவின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். திருக்கல்யாணத்தின் தொடக்க உற்சவமாக திருவிளக்கு ஏற்றும் வழிபாடானது நடைபெற உள்ளது. நமது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை நீக்கி ஒளியை பெருக்குவதற்காக இந்த திருவிளக்கு ஏற்றும் வழிபாடானது நடைபெற உள்ளது. இல்லக விளக்கது இழந்திருப்பது சொல்லக விளக்கது ஜோதியாய் உள்ளது பல்லக விளக்கது வளரும் காண்பது நல்லக விளக்கது மகாலட்சுமி மகாலட்சுமி கமலதாரணி கமலவாகினி யாதேவி சர்வபூதேவி நமஸ்து நமஸ்து நாராயணி நமஸ்துதே. தற்பொழுது திருவிளக்கு ஏற்றும் வழிபாடானது மிக சிறப்பான முறையிலே நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிவாச்சாரிய பெருமக்கள் யாகசாலையிலே எழுந்தருளி திருக்கல்யாணத்திற்கு ஏற்றி இந்த நல்லதொரு நிகழ்வினை தொடங்கி வைத்திருக்கிற வேள்வி குழுவினர் திருக்கல்யாண வைபவங்களை மிக நிறைவான முறையிலே தொடங்கி இருக்கிறார்கள். நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மங்கள வாத்தியங்கள் எல்லாம் முழங்கிட மஞ்சள் அச்சையால் அவர்களுக்கு நிறைவு செய்து ஆசீர்வாதம் செய்து அவர்களுக்கு முறையான காப்புக்கட்டக்கூடிய நிகழ்வானது நம்முடைய மகா சர்வசாதகம் சத்தியவிநாயகம் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் எடுத்த காரியத்தை முடிப்பது என்பது விரைவான முடிப்பதற்காக தத்தம் கட்டிக்கொண்டு வேலை செய்கின்றோம் என்பார்கள். அந்த வகையிலே இந்த நல்லதொரு நிகழ்வினை செய்யக்கூடிய போற்றி போற்றி ஐந்து கரத்தனை ஆணையுகதனை போலும் நந்தி மகதனை ஆடை கொடுந்தனை உந்தையுடன் வைத்தொழி போற்றுகின்றோமே. விநாயகனே விநாயகனே விளக்க நினைப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதமா தன்மையார் கண்ணின்
கற்பக விநாயகா உன் காலடி தழுவோம் பொற்பாதம் பணிந்து நின்னருளே. ஓம் பால விநாயகா போற்றி, ஓம் பால விநாயகா போற்றி, ஓம் ஞான விநாயகா போற்றி, ஓம் ஞான விநாயகா போற்றி, ஓம் சித்தி விநாயகா போற்றி, ஓம் சித்தி விநாயகா போற்றி, ஓம் சித்தி விநாயகா போற்றி, ஓம் உக்குரி விநாயகா போற்றி, உக்குரி விநாயகா போற்றி, ஓம் இருக்கம்பு விநாயகா போற்றி, இருக்கம்பு விநாயகா போற்றி, ஓம் தாரக விநாயகா போற்றி, தாரக விநாயகா போற்றி, ஓம் தந்த விநாயகா போற்றி, தந்த விநாயகா போற்றி, ஓம் மாங்கினி விநாயகா போற்றி, ஓம் மாங்கினி விநாயகா போற்றி, ஓம் மாங்கல்ய விநாயகா போற்றி, மாங்கல்ய விநாயகா போற்றி, ஓம் மங்கள விநாயகா போற்றி போற்றி, ஓம் மங்கள விநாயகா போற்றி போற்றி. விநாயகப் பெருமான் எழுந்தருள்க இருந்தருள்க, இவற்றுள்ள இடையூறுகளெல்லாம் தீர்த்தருள்க, மகைக்குறி கண்டருள்க, பச்சைக்குறி கண்டருள்க, சுழற்குறி கண்டருள்க, தாமரைக்குறி கண்டருள்க, பசுவின் பால்மடி கண்டருள்கவே. பூபதி வாமதனை வேத்தியம் சமர்ப்பயாமி. சுற்றுணை வேதஜ ஜோதிபானவன் ஒற்றுணை திரங்கடி பொருந்தக கைதுள அற்றுணை தோற்றமானே. இல்லக விளக்கு நேர் கிடப்பது சொல்லக விளக்கது சோதியாய் உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லதோர் விளக்கது அவசியாதவே. சங்கத்தமிழ் மூன்றும் தார் கற்பூரிராஜனம் திருழையாமே. கற்பி அற்புத கோலமேடு நமது வேதனையார் துப்பரவியோமா திருசிங்கமலத்திலிருந்து பொற்பாடம் செய்கின்ற உங்களை போற்றி போற்றியே. நம்முடைய அம்மையப்பராக இருந்திருக்கக்கூடிய இருக்கின்ற திருமேனிகளுக்கு வருடத்திற்கு ஒரு முறை சிவராத்திரி தினத்தன்று திருக்கல்யாண வைபவத்தின் பொழுதுதான் இந்த மங்கள நாள் காப்பானது அறிவித்து சிறப்பிப்பார்கள். நம்முடைய காரியங்கள் எல்லாம் நிறைவேறாமல் இருக்கும். இந்த காப்பு கட்டக்கூடிய நிகழ்விலே இந்த நேரத்திலே வேண்டிக் கொள்ளுங்கள். நீங்கள் நினைத்த காரியமெல்லாம் நிறைவேற வேண்டும் என்று இந்த காப்பு கட்டக்கூடிய தருணத்திலே உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றக்கூடிய வகையிலே அம்மையப்பருடைய செவிக்கு மனமுருகி வேண்டுதல் வையுங்கள். அந்த காப்பு கட்டக்கூடிய நிகழ்வானது நம்முடைய வேள்வி ஆசிரியர்கள் சர்வசாதகம் சக்தி விநாயகம் அவர்களும் சர்வசாதகம் பார்த்தசாரதி அவர்களும் உங்களுடைய திருக்கரங்களாலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நல்ல நிகழ்வுகளை எல்லாம் ஆதி குரு முதல்வர் ஞானகுரு சாத்து ஸ்ரீ சிவலிங்கேஸ்வர சுவாமிகளுடைய எண்ணங்களை எல்லாம் வண்ணங்களாக செய்கின்ற வகையிலே நம்முடைய ஆளுநர்கின்றது. அம்பாளுக்கு காப்பு கட்டக்கூடிய நிகழ்வானது நடைபெறுகிறது. காப்பு கட்டக்கூடிய நேரத்திலே நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் ஒரு சேர அம்மையே அப்பா எங்களுடைய குறைகளெல்லாம் நிறையாக மாற்றிட வேண்டும், எங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் போக்கிட வேண்டும், எங்களுடைய வேண்டுதலை எல்லாம் நிறைவேற்றிட வேண்டும் என்கின்ற வகையிலே இந்த தருணத்திலே வேண்டுதலை வைத்து அம்மையினுடைய காப்பு கட்டக்கூடிய நிகழ்வானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. திருக்கல்யாணத்திலே மிக முக்கியமானது காப்பு கட்டக்கூடிய நிகழ்வு. அந்த திருக்கல்யாண காப்பு கட்டோடு இப்பொழுது தீபாவளியானது நடைபெறுகிறது. எல்லாம் விளையாட்டிட வேண்டுமா என்று இந்த நல்ல நேரத்திலே பேசி தீபாவளியானது நடைபெறுகிறது. பாடி அறிவிக்கக்கூடிய நிகழ்வானது தேவியாசில் நடைபெறுகின்றது. இதனைத் தொடர்ந்து சீரார் பெருந்தயனம் தேவனடி கோரி ஆராத இன்பம் அருள்மலை போற்றி போற்றி. விண்ணாகி விண்ணாகி இன்றாய் போற்றி, ஈராமையாளினை கொன்றாய் போற்றி, கூற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி, ஓவாத சத்தத்தின் ஒளியே போற்றி, ஆற்றாகி எங்கே அமர்ந்தாய் போற்றி, ஆரங்கம் நாவேதம் ஆனாய் போற்றி, காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஓமங்காள பரமேஸ்வரி போற்றி, ஓமகிலாண்டேஸ்வரி போற்றி, ராஜராஜேஸ்வரி போற்றி, ஓமேஸ்வரி போற்றி, ஓமிராமி போற்றி, போற்றி மகேஸ்வரி போற்றி, மீனாட்சி போற்றி, மீனாட்சி போற்றி, மீனாட்சி போற்றி, கற்பகரம்பிகை போற்றி, மரகதாம்பிகை போற்றி.
நீ எனக்கு சங்கத்தமிழ் போன்றும் நந்தி மகந்தனை ஞான குழந்தினை முந்தையில் வைத்தடி போற்றுகின்றோமே அண்ணோ தந்தை பிரச்சோதயாய ஸ்வாக அண்ணோ தந்தை பிரச்சோதயாய ஸ்வாக அண்ணோ தந்தை பிரச்சோதயாய ஸ்வாக ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகே அண்ணோ தந்தை பிரச்சோதயாய ஸ்வாக கங்கா கலச தீர்த்தங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வளவு கூட்டங்கள் இருக்கின்றது. இந்த கங்கா கலச தீர்த்த டோக்கனை பெற்றுக் கொள்பவர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நேரடியாக கோயிலுக்குள்ளாரே இருக்கக்கூடிய வடக்கு பார்த்த குபேர லிங்கத்திற்கு உங்களை இரு கைகளாலே அபிஷேகம் செய்து கொள்ளலாம். இந்த மகா சிவராத்திரி திருநாள்ல எல்லா வகையிலுமே நமக்கு சர்வ தோஷங்கள் நிவர்த்தியாகக்கூடிய ஒரே நாள் என்ன நாள் அப்படின்னா இந்த மகா சிவராத்திரி திருநாள் தான். இந்த மகா சிவராத்திரி திருநாள்ல யாரெல்லாம் முன்னோர்கள் செய்யப்பட்ட கர்மவினை, நமக்கு தெரிந்தும் தெரியாமல் செய்யப்பட்ட கர்மவினைகள், எந்த ஒரு வகையிலும் நம்ம தெரிஞ்சும் தெரியாமல் செய்யப்பட்ட அத்தனை வகையான கர்ம தோஷங்களும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரே நாள் என்னன்னா அது மகா சிவராத்திரி திருநாள் தான். எல்லாம் செய்வார் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். நல்லது வரவேற்பு நல்கிய காமாட்சிபுரம் வரவேற்பு குழுவினருக்கு விழா குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு அரங்காவலர் ஆர்பி கருணாநிதி ஐயா அவர்கள் குருமா சன்னிதானங்களுக்கு மரியாதை செய்து இந்த இனிய நிகழ்வை தொடர்ந்து நிகழும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். வாஜா முனிவரும் வந்து சென்னி புனிதரும் சேவடி கோமலமே கொன்றைமார் சடைமேல் பணிதரும் திங்களும் பாம்பும் பகிரதையும் படைத்த புனிதரும் நீயுமென் புத்தியனால் பொருந்துகவே பொருந்துகவே. எல்லாமல்ல அம்மை இப்படி திருவுருளாலும் ஆதி குருவனுடைய குருவர்களாலே இன்றைய நாள் நமக்கெல்லாம் ஒரு இனிமையான நாள். அந்த வகையிலே சிவராத்திரி நன்னாள் பொன்னாள் திருநாள். எல்லாத்துக்கும் ஒரு விரதம் இருக்கும். எம்பெருமானுடைய விரதம் என்னவென்று சொன்னால் உபவாசம் என்று சொல்வார்கள். விரதம் நினைச்சுக்கிறோம், நம்ம சாப்பிடாம இருக்கிறது நினைச்சிட்டோம். சாப்பிடாதுக்கு பேர் விரதம் இல்லை.
இந்த மனதில் இருக்கின்ற அழுக்கை சுத்தப்படுத்துறது எதுவுமே இல்லாம இருக்கும். அதுபோல இந்த தினத்திலே எல்லாம் வல்ல மூலப்பரம்பொருள் எம்பெருமான் படுத்தா சமம் உட்கார்ந்தா சிவம் கடவுள் எனக்கு கொடுத்து ஒரே நாள் சாக்கு மேல சீ சுழுத்தா சிவம் பார்த்துக்க சொல்ற சரியா பாருங்க. சிவபெருமான் அமர்ந்த நிலை உட்கார்ந்தா சிவம் படுத்தா சிவம். அதுபோல வாழ்க்கையில இன்பம் துன்பம் பகல் இரவு மாறி மாறி வரும். அதுபோல பகல் வரலாம் இரவு வரலாம் இன்பம் வரலாம் துன்பம் வரலாம். ஆனால் கணவன் மனைவி மட்டும் மாறிடக்கூடாதா ஒரே மாதிரி. இன்றைக்கு நம் கண்ணுக்கு தெரிவது மங்களம் நிறைந்த இந்த விளக்குகள் எம்பெருமானுடைய மூலஸ்வரூபம் மாலைகள் யாகசாலை பூஜைகள். அதுபோல நாம் செய்கின்ற வினை ஆசை வர வர வினை வரும், ஆசை விலக விலக வினை விலகும், மனம் ஒடுங்க ஒடுங்க வினை விலகும். இந்த மனத்துக்குள்ள வர வர அதுபோல இன்னைக்கு நம்ம கண்ணில் பார்ப்பதெல்லாம் கடவுளுடைய அருளாலே திருக்கல்யாண மகா உற்சவம். கடவுளே வாழ்ந்து காட்டியிருக்கின்றார். கணவன் மனைவி கருத்தொறிவித்து வாழவே. எப்போ பார்வதி தேவி கோவப்பட்டுச்சோ பார்வதிக்கு கஷ்டம் வந்துச்சு, சிவனுக்கு கஷ்டம் வந்துச்சு. சும்மா இருப்பது சிவம், பல வேலைகளை செய்வது சக்தி. அதுபோல இந்த சிவசக்தியாக சிவம் இல்லாமல் சக்தி இல்லை, சக்தி இல்லாமல் சிவம் இல்லை. அத்தகைய அருளை இறைவனே நமக்கெல்லாம் வாழ்த்து காட்டியிருக்கின்றார். அந்த வகையில் நம்முடைய கோளொரு பதி, கோள் என்று சொன்னால் வினை, பதி என்று சொன்னால் அறுக்கக்கூடிய பதி, திருப்பதி, குணபதி, பத்மாவதி, திலகவதி, அது மாதிரி வதி பதி ஜதி மதி. இந்த நவகிரக கோட்டையினுடைய பெருமை என்னவென்று சொன்னால் இது ஒரு சித்தரால் நிர்மாணிக்கப்பட்ட ஆலயம். மனிதர்களால் கோவில் கட்டப்படும், தெய்வ அனுகிரகத்தால் கோவில் கட்டப்படும், சித்தர்களால் கோவில் கட்டப்படும். அத்தகைய சித்தர் ஞான குரு ஆதி குரு முதல்வர் சிவலிங்கேஸ்வர சுவாமியுடைய அருளாணையின் வண்ணம் அன்னை அருளாலே அமைக்கப்பட்ட இந்த ஆலயத்துடைய திருவருள் நீங்க என்ன வேண்டினாலும் கிடைக்கும். கார் வேணுங்க வேண்டிட்டு போங்க கிடைக்கும், பஸ் வேணும்னு எடுத்துட்டு போங்க, ஃப்ளைட்டுக்கு போகணும், அடுத்த வருஷம் வெளிநாட்டுக்கு போகணும், எதை கேட்டாலும் கிடைக்கும். பள்ளிக்கூடத்துக்கு போக பாஸ் மார்க் எடுக்க முடியாது போல கடவுள் அருள் இல்லாமல் மாதா பிதா குரு தெய்வம் 4 பேர் அருள் இல்லாமல் எதுவும் கிடைக்காது. அதனால திருமண நாளுடைய மந்திர வழிபாடு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆக வேண்டும், குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை சந்தான பாக்கியத்தை தர வேண்டும். அதுபோல நம்முடைய வீட்டிலே மங்களம் நிறைய வேண்டும் என்று பிரார்த்தனை. எல்லாரும் 2 கை வச்சுக்கங்க, நல்லா பாருங்க. டாக்டர்கிட்ட போனா சுகரா குளுக்கோபைட் சாப்பிடு, பிரஷரா இது சாப்பிட்டு சொன்னா கேட்கிற மாதிரி கடவுளை வணங்க வந்துட்டோம்னா வீட்டுல இட்லி மாவு தோசை மாவு அது இது எல்லாம் ஒரு 1/2 மணி நேரம் விட்டுரும். அதெல்லாம் அப்புறம் கேட்டுக்கலாம். நமக்கு வேணுங்கிறது இப்ப என்ன அருள். பொருள் கடையில வாங்கிடலாம், அருளை வாங்க முடியாது, இதுல போறாங்க. அதனால அருளை வாங்குகின்ற நேரம் கோயில தான் கிடைக்கும். நிம்மதி எங்க கிடைக்கும்? வீட்டுல கிடைக்குமா, இல்ல அதுல கிடைக்குமா, இதுல கிடைக்குமா? இதுல கிடைக்கும். கோவில் ஆலயத்துல தான் கிடைக்கும். அதுபோல நீ கண்ணுல பார்க்கிறவங்களுக்கு வருகை புரிந்தவர்களுக்கு எல்லோருக்கும் எல்லாம் இல்ல அன்னையுடைய திருவருளாலே நம்முடைய ஆதிலட்சிய பெருமக்கள் அனைவரும் சேர்ந்து அற்புதமான முறையிலே நம்முடைய ஆர்மி கருணாகரன் ஐயா, சரஸ்வதி அம்மையார், ஆண்டோர் பெருமக்கள், சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் நிறைந்த நல்லாசி தெரிவித்துக் கொண்டு எல்லாம் உள்ள இறைவன் திருவருளாலே கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். யாருக்கு என்று சொன்னால் அடியார்களுக்கு. அதனால் எல்லாரும் வேண்டிக்க. ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாரகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமஸ்துதே. காமாய நம, ஜெயசாய நம, ரௌத்ரி நம, காளி நம, பலவிகர்ணிகாய நம, பலவிகர்ணிகாய நம, பலப்பிரதமண்ணே நம, சர்வபூதமண்ணே நம, மனோர்மணிம்பிகாயே நமோ நமகே. திரு நாயகி தேவி போற்றி, கருத்தால் கொள்ளவை கௌரி போற்றி, மங்களநாயகி மாமணி போற்றி, எங்கும் நிறைந்த என்பொருள் போற்றி, இளமை நாயகி எந்தாய் போற்றி, பழமை நல்கு வள்ளியே போற்றி, ஆலை பொல்மொழி ஆயை போற்றி, வேலை வயிற்றினை பெற்றாய் போற்றி, பால்வழி நாயகி பார்வதி போற்றி, சொல்லுநுழைகளாம் சொன்னினாய் போற்றி, அரவலராய் அம்மே போற்றி, மரங்கடி கிடைக்கும் மனமணி போற்றி, போக மாத்த புற்படி போற்றி, பாகப்பிரியா பராபரை பராபரை போற்றி, உலகில் வளர்க்கும் மருத்தி போற்றி, மலநாள் குவிதலில் மணவளர் போற்றி, கத்து கடலா முத்தே போற்றி, உலகம் வாழ்வதில் போற்றி, பல நலனை படைத்தல் போற்றி, உயிரில் மதிப்பினி வளைத்தல் போற்றி, பயிர்கள் பயந்தர பரிந்தொழில் போற்றி, துதிப்போர் வினைத்துடன் தொலைத்தல் போற்றி,
வாழ்வுலகம் வரவர்கள் போற்றி நோயற்ற வாழ்வை தந்தருள் போற்றி அங்காள பரமேஸ்வரி என்னையே போற்றி போற்றி. திருமண நாளிலே அர்ச்சனை செய்யப்பட்டு தனலட்சுமி, தானியலட்சுமி, தைரியலட்சுமி, வீரலட்சுமி, கதலட்சுமி, சந்தானலட்சுமி, சௌபாகியலட்சுமி 8 லட்சுமி வீட்டில் இல்லைன்னா சிரமம் வரும். அதனால 8 லட்சுமி நம்ம உள்ளத்திலும் இல்லத்திலும் எழுதல் வேண்டும் பிரார்த்தனை எல்லாரும் வேண்டிங்க. மகாலட்சுமி தாயே போற்றி, மகிழ்ச்சியின் வித்தே போற்றி, அனலட்சுமி தாயே போற்றி, அயற்சி கழிவாய் போற்றி, வரலட்சுமி தாயே போற்றி, வளர்ச்சி அருள்வாய் போற்றி, வீரலட்சுமி தாயே போற்றி, வெற்றிகள் தருவாய் போற்றி, தானியலட்சுமி தாயே போற்றி, சக்தி கொடுப்பாய் போற்றி, சதாலட்சுமி தாயே போற்றி, சாட்சி தருவாய் போற்றி, கஜலட்சுமி தாயே போற்றி, கேட்கும் மரம் தருவாய் போற்றி போற்றி. அர்ச்சனை செய்யப்பட்ட திருமண நாளுக்கு தீப தூப ஆராதனை வாத்தியம். தேவி பிரபு தேவி நமஸ்து நமஸ்து நாராயணி நமஸ்துதே. ரூபம் சுகந்தம் சமணோகர மாத்திரே தேவானாய் பிரத்யேகம் இல்லக விளக்குகள் எடுப்பது சொல்லக விளக்கரு ஜோதியாயுள்ளது பல்லக விளக்கரு பலரும் காப்பது நல்லக விளக்கரு நமஜிவாயவே அவரும் தேவேரியாவை கற்பூரிராஜம் சமர்ப்பயாவை கற்பனை கடந்த ஜோதிகளை உருவாக பிரபுலமே சுப்ரதி யோகாக சுப்ரதிகின்ற முகர்கள் போற்றி போற்றி. எல்லாரும் ஒரு இடத்துல இருந்து பாசா போது நம்ம போட்டு நினைக்க வேண்டாம். கரண்ட் ஷாக் அடிச்சுன்னா ஒரு ஆள் சொல்ற எல்லாருக்கும் ஷாக். அதுபோல கடவுளை வணங்குறது கூட நம்ம அவங்க பண்ண நமக்கு நினைச்சா வந்து நம்ம போய் கடவுள்கிட்ட போய் கேட்கறது நான் நல்லா இருக்கணும், வீட்டுக்காரர் நல்லா இருக்கணும், என் குழந்தை நல்லா இருக்கணும், மாமியாருக்கு போறது மாமனாருக்கு போறது 4 பேர். அதனால நல்லது கொண்டாடிச்சு நமக்கு தேடி வரும். காந்தியடிகளுக்கு எப்படி இவ்வளவு பேர் கேட்டீங்கன்னா காந்தி தாத்தா இல்லாத நோட்டே கிடையாது. ஏன்னா தன்னை மறந்து தன்னுடைய குடும்பத்தை விட்டு மற்றொருக்காக வாழ்ந்தால் சத்தியம் எதா சத்தியம் வெத்தியம். அதனால தாய்மார்கள் இந்த திருமண நாள் சாட்டப்பட இருக்கின்றது. ஆகையால் அன்பர்கள் வேண்டுவோருக்கு வேண்டுவன தர வேண்டும் என்று எம்பெருமானிடத்தில் பிரார்த்தனை செய்து திருமங்கலியம் நல்லா வேண்டிக்க. திருமண நாள் தாய்மார்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சக்தி பெண்கள். தாயை சிறந்த கோவிலிலே தந்தை செல்மிக்கு வந்திருக்கும். உலகத்திலே மிகப்பெரியது தாய், அதற்கு அடுத்தபடிதான் தந்தை, மலைவிட பெரியது தந்தை. அப்ப தாயை சிறந்த கோவில் கிடையாது. தாய்மார்கள் நினைச்சா யமதர்மராஜா மனசே கல்லா கிடைக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கு. ஆனால் சாதாரண வேலைகள் நீங்க பண்றது கூட கோயிலுக்கு போய் அது திருமண நாள் கண்ணில் ஒட்டி ஒரு திருமாங்கலியத்தை காப்பாற்று. உங்களுக்கு வேண்டிய இல்லையோ கணவனுக்காக வேண்டக்கூடிய தாய்மார்கள் பல குடும்பங்கள பல கஷ்டம் குடிச்சிட்டு வந்து மனைவி அடிச்சாலும் அந்த மனைவி இடைவிடாத ஒரு நல்லா இருக்கும்னு வெளியே மாற்றி கொடுத்து கடவுள்கிட்ட கேட்பாங்க. அதுபோல கடவுளர்கள் இருக்குமே. ஆனால் நம்ம செய்யற தொழில் கஷ்டமா இருக்கா நான் பெரிய ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி இருக்கும் மாறி கடவுளர்கள் இருக்கா இல்லையா சிரமம். மற்ற அருள் இன்னைக்கு நமக்கு எல்லாம் கடவுள் அருள் எப்படி வரும் என்று சொன்னால் ஆராய்ச்சியில் வருமா, நெருப்புல வருமா, எல்லாத்திலையும் வரும். பஞ்சபூர சக்தியில் வரும். எப்படி வரும்னா ஒரு நிமிஷத்துல டக்குன்னு கை காப்பாகும், ஏதோ ஒன்று வரும், ஏதோ ஒன்று நடக்கும். அது அவருடைய அதுக்காக டக்குன்னு இது கீழே விழுகுமா, அது கீழே விழுகுமா அப்படின்னா யாரோ ரூபத்துல வரும், ஏதோ ரூபத்துல கடவுளர்களே கிடைக்கும். இப்ப சிவபெருமானே வந்து நான் தான் சிவன் சொன்னால் யாரும் கேட்க மாட்டேன். போன டிராமால பார்த்த ஆளுன்னு சொல்லிடுவோம். மாறிடுச்சு. அதனால கடவுளை மனதில் நினைச்சா போதும் வந்துடுவார். திருமண நாள் சாட்டப்பட இருக்கின்றது. எல்லோருக்கும் எல்லாமல் இறைவன் திருவருளாலே இன்னைக்கு நம்ம பார்க்கறதுனால மனுஷனுக்கு நடந்தா மனிதனுக்கு நடந்தா கல்யாணம், கடவுளுக்கு நடந்தா திருக்கல்யாணம். திரு மிகப்பெரிய திரு லட்சுமி திருக்கூட நன்னிநாட்டு பெருஞ்சாந்தி திருவிழா. இந்த திரு எங்க வந்தாலும் உயர் திரு. அதனால மிகப்பெரிய இடத்திலே இந்த மிகப்பெரிய இடம் உயர் திரு. அத்தகைய திருக்கல்யாணம் நடைபெறுகிறது. எல்லாரும் வேண்டிக்கங்க. சகல வாசியங்கள் முழங்க திருமண நாள் சாத்தப்படுகிறது.